Hey guys, welcome back to Dilkhush FC. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி நான் ஃபிர்னி செய்கிறதுன்னு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் வீட்டு மேரேஜில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ செய்ய போகிறோம், பாருங்கள். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இப்போ நம்ம செய்ய போகிறது நான் ஃபிர்னி என்றால் ஸ்வீட்டு ஃபிர்னி. அதுக்குள்ளே அந்த நான் வச்சு தொட்டு சாப்பிட்றது. இப்போ அந்த சுடு தண்ணி வச்சு காய்ச்சி கீழே கொட்ட போகிறோம். பாத்திரத்தை போட்டு சுடு தண்ணி எடுத்து கீழே கொட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பால் காசுவோம். இப்போ கீழே கொட்ட போகிறோம் தண்ணி. जरा पाइट बेटा இப்போ 25 லிட்டர் பால் 500 பேருக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்ற போகிறோம். இது இப்போ இது பாதம் உரிக்கிறோம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரிக்க முடியும். அப்போ தான் உரிக்க முடியும் பாதம். இப்போ இது பாதம் பார்த்துட்டிங்களா? அப்படியே வாங்க முந்திரி காட்டுறேன். இது முந்திரி. இப்போ முந்திரி ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டு அரைச்சா கொஞ்சம் நைஸாக அரியும், பேஸ்ட் மாதிரி அரியும். இருபத்தஞ்சு லிட்டர் பால் 10 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லை 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம் 10 பேருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அது பார்த்து செய்யணும். அதான் இப்போ நம்ம பால் காச போகிறோம். இது காசி பொங்குன மாதிரி வந்தால் தான் பால் நல்லா காய்ச்சின்னு அர்த்தம். ஓகே. இது இப்போது இதுக்கு போடுது நம்ம லாஸ்ட் டைமில் குங்குமப்பூ போடுவோம். இது சாறு பருப்பு லாஸ்ட்டில். மில்க் மேட் நெய் ஏற்றணும்ப்பா. டிஃபினில் இருக்கு பாரு, நெய் ஏற்றணும். பால் கிண்டிக்கினே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டா அப்படியே அடி பிடிச்சிடும். இதே கிண்டிக்கினே இருந்தால் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பாதி பொங்கி இருக்கு. எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாம் அடி பிடிச்சிடும் ஃபாஸ்ட்டாக பண்ணால். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பாதி பொங்கி இருக்கு, இன்னும் முழு பொங்கணும். இப்போ பால் பொங்கிச்சு, பச்சை வாசனையும் போச்சு, நல்லா இருக்குது. இப்போ கரெக்டாக இப்போ ரவை போட போகிறோம். போடுப்பா. இப்போ ரவை போட்டுன்னு இருக்கிறோம், மெதுவாக போட்டுன்னு இருக்கிறோம். அது போட அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் அதை கரெக்டாக பூ மாதிரி ஆகிடும், இல்லை கீழே கெட்டியாக ஆகாது. இப்போ நான் 1 கிலோ ரவை போட்டிருக்கேன். 1 கிலோ ரவை போட்டிருக்கேன். இப்போ பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு 1/2 கிலோ ரவை போட போகிறேன். 10 பேருக்கு செய்கிறதா இப்போ 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி. அதில் நம்மளுக்கு தேவையான ஒரு 50 கிராமோ 25 கிராமோ ரவை தான் தேவைப்படும். அது நம்ம பாலில் போட்டு கிண்டிக்கினே இருந்து நம்ம அந்த கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா ஃபுல்லாக ரவையாக தெரிஞ்சால் அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது எனக்கு ரவை பத்தலை போடணும். இப்போ ரவை இது வேகணும். நல்லா வெந்துட்ட பிறகு தான் நம்ம சக்கரை போடுவோம். அது வேக விடுறோம். இப்போது அது பார்த்து தான் நம்ம பண்ணணும். இப்போ ரவை வெந்துச்சுன்னா எப்படி பார்க்கணுன்னா நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து பார்க்கணும் ரவை வெந்துச்சா இல்லையான்னு. இல்லை, அது வேகணும். அது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ அங்கே கோவா போட்டிருக்கோம். இப்போ அதில் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். போட்டோன்னே கரைஞ்சிரும்.
உரம் சர்க்கரை போட்டு கோவா போட்டால் கோவா கரைறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணி போட்டால் கரெக்டாக சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ ரவை வெந்துச்சு பார்த்துக்கிட்டோம். நம்ம எப்படி இருக்குன்னு இது மாதிரி பார்த்துக்கணும். ரவை வெந்துச்சான்னு. இப்போ வெந்துச்சு ரவை. இப்போ ரவை வெந்தவொடனே சர்க்கரை போடுறோம். இப்போ அந்த கோவா மிக்ஸ் பண்ணியிருக்க சர்க்கரையை போடுறோம். இப்போ 10 கிலோ சர்க்கரை போட்டிருக்கோம், 5 கிலோ கோவா போட்டிருக்கோம். முந்திரி பாதம் அரிச்சது போடுறோம். முந்திரி பாதம் போட்டு நல்லா தின்னும். நல்லா அதிலே முள்ளமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 5 கிலோ சர்க்கரை போட்டிருக்கோம். दो डब्बा ओपन कर, 2 डब्बा. இப்போ குங்குமப்பூ போடுறோம். இப்போ மில்க் மேட் போட போகிறோம்.
இப்போ அவ்வளோதான், இந்த ஃபிர்னி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி கிண்டிக்கினே இருக்கணும். அது போக ஆற 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 கொஞ்சம் நார்மலாக கெட்டியாகவும் பாயாசம் மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பாயாசம் மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு சொல்ல பாயாசம் தான், ஆனால் இது வேறு நான் ஃபிர்னி இது. ஆமாம், நான் கூட தான் நல்லாயிருக்கும். நான் என்ன நினச்சிங்கன்னா இந்த பன்னுன்றாங்களே அதான் நான். அந்த பன்னு கூட தொட்டு சாப்பிட்லாம் இதில், அதுதான் இது. இப்போ இதுக்கப்புறம் மேலே நெய் சாரப்பருப்பு போட்டு போட போகிறோம். இப்போ நெய் போட்டிருக்கோம். நெய்க்கு அப்புறம் அந்த சாரப்பருப்பு. இப்போ நெய்யில் வறுத்தா சாரப்பருப்பு போட போகிறோம் அதில். அவ்வளோதான், இதோட ஃபிர்னி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். இது அவ்வளோதான், நான் ஃபிர்னி வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ இது ஆறணும். ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும். இப்போதைக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் போக போக கெட்டியாகிடும்.